டிஎன்பிசி குரூப் 4 படிக்கிறீங்க இனி இருக்கக்கூடிய டைம் எல்லாம் பர்ஃபெக்டா யூஸ் பண்ணுங்க. எல்லா ஷெட்யூல் போட்டு யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இனி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளுமே நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான நாள். ஓகேங்களா? ஒவ்வொரு நாளுமே மேக்ஸுக்கு ஒரு 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 குறிப்பிட்ட நேரங்க, தமிழுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம், ஜிகே டாபிக் குறிப்பிட்ட நேரம்ங்க. தொடர்ந்து நீங்க ஒவ்வொரு கண்டென்ட் படிக்க படிக்க ரிவிஷன் தொடர்ந்து பண்ணிட்டே வாங்க. அப்படி பண்ண தான் நம்ம படிச்சது எதுவுமே நம்ம மெமரியிலேருந்து டெலீட் ஆகாம இருக்கு. ஓகேங்களா? கண்டிப்பா நீங்க எந்த டாபிக் படிச்சீங்கனாலும் அந்த டாப்பிக்கை வந்து நைட் தூங்கும்போது ஒரு என்னென்ன படிச்சுன்னு சொல்லி ஒரு ரிவிஷன் மாதிரி பண்ணுங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? நீ வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே பர்ஃபெக்டா இந்த அளவுக்கு யூஸ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணுங்க. தமிழ் டாபிக்கை பொறுத்தளவு டெய்லி ஒரு 3 டாபிக் கூட கவர் பண்ற மாதிரி பிளான் போட்டீங்கன்னா கூட தமிழ் டாபிக் வந்து ஈஸியா எக்ஸாமுக்குள்ள கவர் பண்ணி முடிச்சிடலாங்க. அதே போல ஜிகே டாபிக்கை பொறுத்தளவு நீங்க ஒவ்வொரு டாபிக் வைஸா அப்ரோச் பண்ணுங்க. பாலிட்டினா பாலிட்டி ஃபுல்லா கவர் பண்ணி முடிச்சுட்டு ஒவ்வொரு டாபிக் வைஸா போங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? என்னை பொறுத்தளவு பாலிட்டி முடிச்சிட்டு எக்கனாமிக்ஸ் முடிச்சதுங்க. நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேட்டிவ், அதுக்கப்புறம் தமிழ்நாடு மரபு பண்பாடு எத்திக்ஸ் புக்கை முடிச்சுதுங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து வரலாறு ஹிஸ்டரி அப்ரோச் பண்ணலாம்னு சொல்லி என்னோட ஐடியா. உங்களுக்கு எந்த ஐடியா அப்படி உங்களுக்கு பிடிக்குதோ அது மாதிரி அப்ரோச் பண்ணுங்க. இப்படி லைன் பை லைனா அப்ரோச் பண்ணும்போது நீங்க ஈஸியா டாபிக்கை கவர் பண்ண முடியுங்க. மேக்ஸ் எவ்ரிடே வந்து ஒரு டாபிக்காச்சும் மேக்ஸிமம் கவர் பண்ணுங்க. டெய்லி ஒரு டாபிக் கவர் பண்ணினா கூட மேக்ஸிமம் ஒரு 30 டேஸ்க்குள்ளேயே ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் எல்லா டாபிக்குமே நம்ம கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்படி பிளான் பண்ணுங்க. ஏன்னா இந்த 30 டேஸ் இப்போ மே மந்த் முடிஞ்சதுங்க. ஜூன் மந்த்ல இருக்கிற 30 டேஸ் நீங்க எப்படி பிளான் பண்ணி பர்ஃபெக்டா யூஸ் பண்றீங்களா தான் இருக்கு. ஓகேங்களா? அதனால டைம் வேஸ்ட் பண்ணாம உங்களோட என்ஜாய்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுடுங்க. ஹார்ட் ஒர்க்கை ஃபுல் எஃபெக்ட் இங்க போடுங்க. கண்டிப்பா நீங்க இந்த இயர்ல கிளியர் பண்ணணும்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள உள்ள வாங்க. உள்ள வந்துட்டு எதை நினைச்சு ஃபீல் பண்ணாம உள்ள ஃபுல்லி இறங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த 30 டேஸ் தாங்க. ஜூலைல இருக்கிற அந்த 12 டேஸ் எல்லாம் அது ரிவிஷன் பண்றது அப்படி இப்படின்னு போயிடும். ஓகேங்களா? அதை விட்டுருங்க. இந்த 30 டேஸ்ல தான் நீங்க எப்படி எஃபெக்ட் போட்டு படிக்கிறீங்கிறது தான் இருக்கு. ஓகேங்களா? இந்த 30 டேஸை பர்ஃபெக்டா யூஸ் பண்ணுங்க. பர்ஃபெக்டா யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க இந்த இயர் கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? டைம் வேஸ்ட் மட்டும் பண்ணிடாதீங்க. நான் ஏன் இத்தனை டைம் சொல்லிட்டே இருக்கேன்னா, டைம் வேஸ்ட் பண்ணிட்டு எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டு அந்த கொஸ்டின் மிஸ் பண்ணிட்டேன், இந்த கொஸ்டின் மிஸ் பண்ணிட்டேங்கிறதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம்ங்க. இப்போ இருக்கக்கூடிய டைமை நம்ம பர்ஃபெக்டா யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? நீங்க பர்ஃபெக்டா யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லி உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு ஏதோ டவுட் இருந்துச்சுன்னா வீடியோ கீழே கேளுங்க. கண்டிப்பா எங்க சைட்ல இருந்து ரிப்ளை வரும். ஓகேங்களா?